வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு நாம அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜுவை சந்திக்க போறோம். நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், அண்ணாமலைக்கு அதிமுக மேல அப்படி என்ன கோபம்? இவ்வளோ விமர்சனத்தில் இறங்குறதுக்கு என்ன காரணம்? அண்ணாமலைக்கு திராவிட இயக்கங்களை அழித்து விட்டு ஒரு அகில இந்திய பாரதிய ஜனதாவை இங்கே உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார். பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வச்சுக்கணும். அது இவர் நினைச்ச முடியுமா? இதனை கம்பெனியாப்பா, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் கம்பெனியா? இது மக்கள் நினைக்கணும். இவராக நினைக்கிறார். இப்படி வஞ்சா, இப்படி திட்டுனா நம்மளை திட்டுவாங்க, திட்டிட்டு இப்போ போகும்போது ஏன் இந்த வார்த்தையெல்லாம் இப்போ எங்கள் எடப்பாடியாரை பற்றி ரொம்ப தரைக்குறையாக வார்த்தையை பேசுகிறேன். தற்கொலைன்னு சொல்லலாமா, தவழ்ந்து போய் பதவி வாங்கினார்னா சொல்லலாமா, சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய நினைப்பு என்னன்னா, நம்மளை பற்றியே தமிழ்நாடு பேசி கொண்டு இருக்கணும், நம்ம பேரை பேசணும், பாரதிய ஜனதா பற்றி பேசணும், பாரதிய ஜனதா ஆட்சியை பற்றி பேசணும்னு அண்ணாமலைக்கு கடுகளவு கூட எண்ணம் கிடையாது. அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், உறுதியாக ஒரு அகில இந்திய தலைமையினுடைய தலைவராக பொறுப்பேற்க தகுதி இல்லாத, கடுகளவோட தகுதி இல்லாதவர் தான் அண்ணாமலை. அவங்க எதனால அந்த கட்சியில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர் பேசுகிறதுனால நிறைய தொண்டர்கள் வராங்க. இந்த யூடியூப் சேனல் இருக்குது, அது அகில இந்திய, அதைத்தான் பார்க்குறாங்க. இங்கே என்ன நிலவரம், கள நிலவரம் அப்படின்னு பார்க்கல. அதனால அதனுடைய நீடிப்பு தான், நீட்சி தான் இவர் தலைவராக நீடிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா இது வரைக்கும் எந்த தலைவர்களும் அப்படி பேச மாட்டாங்க. இவர் தலைமையை விரும்புது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பாஜக அப்படித்தானே அர்த்தம், அதுதானே அர்த்தம். ஆனால் விரும்புறதுனால தான் இப்படிப்பட்ட தலைமை. ஆனால் அதனால அந்த கட்சிக்கு வளர்ச்சி இருக்கான்னா வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி இல்லைன்றீங்களா? பாஜக வளரவே இல்லையா? நிச்சயமாக வளரவே இல்லை. சும்மா ஒன்று ரெண்டு பேர், அதாவது இப்போவும் வந்தீங்கன்னா கிரிமினல்ஸ் என்ன செய்கிறான். முன்னாலையெல்லாம் பாரதிய ஜனதாவில், காங்கிரஸில் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. ஒரு நில அபகரிப்பு, ஒரு பணம் வாங்கிட்டு பணம் கொடுக்கல வைக்கல அப்படின்ற நிலையே இருக்காது. ஒரு பெரிய கட்சிகளில் அப்படி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அதிகமாக அண்ணாமலை இப்போ பொறுப்பேற்ற பிறகு இவர் அந்தந்த மாநிலத்துடைய தலைவர்கள் இந்த மாநில அவருக்கு கீழே பதவியில் போட்டுக்கலான் போது இவர் பாட எல்லாருக்கும் போட்டு விட்டுறாரு. கட்சிக்கு வலிமை சேர்க்கன்னு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை, மறக்க முடியாத, மக்களால் மன்னிக்க முடியாத பெரிய குற்றத்தை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தலைக்கு டை அடிச்சுட்டா நீங்களாம் இளைஞர் ஆயிட முடியாதுன்னு கூட பேசினார், கவனிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பேச்செல்லாம் பொதுவாகவே அதை யாரை வச்சுட்டு பேசுகிற, மேலே மேடையிலும் சரி, மேடைக்கு முன்பாகவும் சரி, எல்லாருமே அது இதுதான். இதெல்லாம் ஒரு தகுதி அவங்க கட்சியிலையும் அப்படி தான். இப்போ அவங்க கட்சியில் எத்தனை மூத்த முன்னோடிகள் இருக்காங்க, டை அடிக்காமல் இருக்காங்களா? இப்போ யாராக இருந்தாலும் அடிக்க தான் செய்கிறாங்க. இப்போ அதை பற்றி அதை பேசுகிறதுனால கைதட்டுறான், பேசுகிறான்னா அதுக்காக அதான் அண்ணாமலுடைய தரம். இதுதான் தரத்தை சொல்கிறேன். தரம் தாழ்ந்து பேசுவது இல்லை. கொஞ்சம் கூட அவர் இதுலேருந்து பின்வாங்கின மாதிரியே தெரியலையே. அவங்க பேசுகிறதெல்லாம் அதிமுக பேசுச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், பதில் சொல்லி தான் தீர்வுன்னு தானே சொல்கிறாரு. இது என்னென்னா குழாச்சண்டை மாதிரி. இதனால் என்ன வளர்ந்துருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கட்சி வளர்ந்துருக்கா? சும்மா சொன்ன மோடி எத்தனை தடவை வந்தார், நடந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. சில இடத்துல கூட்டமே இல்லை, அசிங்கப்படுத்தி போட்டாங்க. இதே உண்மையான அகில இந்திய தலைமை இவரை பார்த்தா நிச்சயமாக அப்போவே கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க, தலைமை பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க. ஏன்னா கூட்டம் இல்லாத இடங்களா, கூட்டம் இருக்கிற இடத்த மட்டும் ஃபோட்டோ எடுத்து டிவி எடுத்து போட்டாங்க. அவர் ஒரு 1000 மீட்டர் வர்றேன்னா 500 மீட்டரில் தான் ஆள் இருக்கு, 500 மீட்டர் ஆளே இல்லை. அங்கங்கே கும்பலா நிப்பாட்டி தோற்க போகிற ஒரு தலைவருக்காக நான் எதுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்டதா அந்த சமயத்தில் 2019 கேட்டதா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலே இது முழுக்க தவறானது. ஒரு தலைவர் மீது, ஒரு கட்சியினுடைய தலைவர் யார் மீது நம்ம குற்றம் சாட்டுறோமோ அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நிலைமை என்ன அப்படின்றத பார்த்து பேசணும். எப்படி சொல்கிறாரு? 2019 மோடிஜிக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தவறானது. அந்த மாதிரி நிலையே இல்லை. ஏன்னா 2019க்கு அடுத்து அவங்களுடைய கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம். அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. 2வது பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் 2வது இடத்துல உட்காந்து மோடி எங்களை அவர் எடப்பாடியார் அழகு பார்க்குறாரு.
இந்த மாதிரி அழகு பார்த்தவரை 2021 தேர்தலையும் கூட்டணி வைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஆட்சி இழந்துட்டுருக்கோம். சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓட்டை கேட்க போக முடியல. இதெல்லாம் இவருக்கு தெரியலையா? சரி, எங்கள் கூட்டணியில் சேர்ந்து கள்ளக்குறிச்சியில் நிற்கிறாரு, தேர்தலில் நிற்கிறாரு, நின்று அண்ணனை ஓட்டு கேளுங்கன்றார். அப்படி கேட்ட அண்ணாமலைக்கு நான் கேட்குறேன், ஏப்பா சேர்ந்தீங்க? 2019 இந்த மாதிரி வர முடியாதுன்றவரை ஏன் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சார், 2024 இப்போ எத்தனையோ தடவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவர் மோடி நம்ம எங்கள் பொதுச் செயலாளர் தான் வேணான்ட்டு வந்துட்டார். அப்புறம் என்ன பேச்சு பேசுகிறேன்? அப்போ முழுக்க முழுக்க தவறான தகவலை சொல்லலாமா? ஒருத்தரை பேசணும், குறைவாக பேசணும், அவரை பற்றி இழிவாக பேசணுன்றதுக்காக எதையும் பேசுறது தலைவர் அல்ல. கூவத்தூர் விவகாரம், அதை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வச்சிருந்தாரு, மாச சம்பளத்தை கொடுத்து வச்சிருந்தாரு அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டாரு, இறங்கிட்டாரு. ஆமாம், இதை பற்றி பேசி பேசி எத்தனையோ நீங்களும் பேசியிருக்கீங்க, எத்தனையோ பேர் பேசி இன்னைக்கு எத்தனை வருஷம்? என்ன 8 வருஷம் ஆகப்போகுது. 8 வருஷம் ஆகப்போகுது. 8 வருஷம் இன்னும் நடந்துச்சுன்னு சொன்னோம். அங்கே அப்படியே ஒன்றும் கிடையாது. யாரும் கட்டிப்பட முடியாது. எம்எல்ஏக்கள் மீறி எத்தனை பேர் அங்கேருந்து வந்தாங்க, ஓபிஎஸ்ஸில் போனாங்க, அங்கிட்டு இருக்கவங்க இங்கே வந்தாங்க. இதெல்லாம் நடைமுறை. இது சும்மா தேவையில்லாமல் கூவத்தூர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ஊடகங்களில் பேசுகிற மாதிரி எந்த ஒரு கடுகளவு கூட அங்கே அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. யாருக்கு எம்எல்ஏக்களை அப்படி அடக்கி ஒடுக்கி வைக்க முடியாது. 2வது ஓட்டு போட வரும்போது அவங்கள மாற்ற முடியுமா? நான் பேசின கருத்துலேருந்து எந்த சூழலையும் பின்வாங்க மாட்டேன். நானும் படித்தேன். நீ பின்வாங்கவே வேண்டாம்ப்பா. இன்னும் அந்த பாரதிய ஜனதா இருக்கிறதும் தொண்டர்கள் பழைய ஆளுகள்லாம் இப்போ யாருமே பேசுறதில்லை. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மிக பாரம்பரிய குடும்பம். அவங்க என்ன சொல்கிறாங்க? யாரை பேசினாலும் தலைவர்களை பற்றி பேசும்போது பார்த்து பேசணும், நிதானமாக பேசணும், மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லியும் கூட அதுக்கு அடுத்து அன்னைக்கே மீட்டிங்கில் இந்த மாதிரி பேசிட்டு போனால் அவருடைய தராதாரம் என்னன்றதை, அண்ணாமலை தராதாரம் என்பதை நான் பேச வேண்டாம், இந்த ஊடகத்தின் மூலமாக, சன் டிவி மூலமாக கேட்குற மக்கள் புரிந்து கொள்வாங்க. அண்ணாமலையோட விமர்சன பட்டியலில் அதிகமாக இடம்பெறது நீங்கள், ஜெயக்குமார், அதே போல் நம்ம ஆர்பி உதயகுமார், எடப்பாடி, இவங்களை பற்றி தான் சுற்றி பேசிகிட்டே இருக்காரு. கடைசியாக உங்களை பற்றி கூட ஒன்று சொன்னார், செல்லூரை தாண்டா ராஜு யாருக்கு தெரியும்னு கேட்டார். பார்த்தீங்களா? இதுதே என்ன 10ஆம் பசலின்னு தெரியுதில்ல. நான் செல்லூர்லேயே நின்று ஜெயிக்கலை. நான் முதல்ல நான் நின்றதே வேறு தொகுதி. அங்கே தான் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சு வரேன். 2வது 10 வருஷம் அமைச்சராக இருந்தவனை உலகம் தெரியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மற்ற எதுவும் தெரியாது. பொதுவாக எங்கள் எடப்பாடியார் பற்றி தெரியாதுன்றார், உதயகுமாரை பற்றி தெரியாதுன்றார். உதயகுமாருக்கு மதுரை, எடப்பாடிக்கு தமிழ்நாடு, உங்களுக்கு செல்லூர். எப்படி பிரிச்சிருக்காரு பாருங்க. இப்போ இதுல இருந்து அவர் தராதரம் ஒவ்வொரு படிக்கடா தெரிகிறது. அவ்வளவுதான். உங்களோட விமர்சனங்கள் எல்லாமே அண்ணாமலையை நோக்கி மட்டும்தான் இருக்குது. பொதுவாக நான் அதை உங்களன்னு குறிப்பிடுறது அதிமுக எல்லாரையுமே வச்சுக்கலாம். நீங்கள் அண்ணாமலையை பற்றி மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறீங்களே தவிர இன்னொரு பக்கம் அமித்ஷாவை பற்றியோ மோடியை பற்றியோ அதிமுக என்ன வாய் திறக்கிறதே இல்லையே. இல்லை, அமித்ஷாவோ மோடிஜியோ எங்களை பற்றி பேசலை. இல்லை, எங்கள் தமிழ்நாட்டுடைய நாங்கள் முன்னால் உங்கள் ஆட்சியில் இருந்ததுன்னு எங்கள் ஆட்சியை பற்றி தான் ஆகா ஓகோன்னு மோடிஜி புகழ்ந்திருக்காரு. அவர்கள் சொல்லி இவர் பேசினாலும் பேசுவார் அண்ணாமலை தான். மற்ற எந்த தலைவர்களும் பேசுறது இல்லையா? பாரதிய ஜனதா எத்தனையோ தலைவர் இருக்கு. அண்ணாமலை ஒருத்தர் தான் அந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுடைய தலைவரா? எத்தனை தலைவர்கள்? அவர் தானே தமிழ்நாட்டோட தலைவர். இல்லை, அவர் மட்டும் தலைவர் இல்லை. அந்த இயக்கத்தில் பழந்தலைவர்கள் இருக்காங்க, பெருந்தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்கள் தலைமையை விமர்சனம் பண்ணுறார். எங்களை விமர்சனம் பண்ணால் கூட ஒரு சில நேரத்தில் பொறுத்துக்கலாம். தலைமையை விமர்சனம் பண்ணும்போது எப்படி அது எங்கள் திராவிட இயக்கத்துடைய கொள்கையிலே கிடையாது, எங்கள் பரம்பரையிலே அந்த இது கிடையாது. சொல்லணும்னா நாங்கள் அப்படி விட்டுட்டே இருக்க மாட்டோம். 2வது தம்பி முழுக்க கட்டம் அன்னைக்கு அண்ணனுக்கு எடப்பாடியில் சரியாக இருக்கு. கட்டம் ஜோசியம்னே சொல்கிறாங்க. கட்டம் நல்லா இருக்கு, கட்டம் நல்லா இருக்கு. கட்டம் பார்த்தாச்சு இல்லை, கால சூழ்நிலை பாருங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா அடிக்கிட்டே வர்றேன். மோடிஜி எவ்வளோ பெரிய ஆள், என்ன நினச்சாங்க? இது 400 சீட்டு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடிக்கு எப்படி போகுது பாருங்க. முதல்ல எடுங்க அந்த அவருடைய இது பார்த்தா இன்னைக்கு மைனாரிட்டி ஆகிடுச்சு. இல்லைன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. இதே அண்ணாமலை இன்னைக்கு இப்படி பேசுகிற இன்னும் என்ன மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் கட்டத்தையும் பார்த்தீங்களா? எங்க அதில் ரொம்ப நான் ஜோசியனை பார்க்க மாட்டேன். நிச்சயமாக கடவுள் பொதுவாக நான் ஜோசியம் பார்க்கறதில்ல, இது பண்ணுறது சும்மா மனசுக்காக
நான் கோயிலுக்கு போவேன். சோழி உருட்டி பாப்பீங்களே அப்பெல்லாம், அதெல்லாம் அதெல்லாம் கூட கிடையாது. அந்த கேரளா ஜோசியர்லாம் அதெல்லாம் வருவாங்கன்னு சும்மா சொல்லுவாங்க. சொல்கிறேன். பேப்பரில் போட்டு எனக்கு ஜோசியம் பார்க்க மாட்டேன், கைரேகை பார்க்க மாட்டேன், எல்லாம் கேலி பண்ணுவேன், இது பண்ணுவேன். அவன் கைரேகை பார்க்கறனா அவன் எதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கான்? ஜோசியம் பார்க்குறேன், நமக்கு ஜோசியம் பார்க்குறேன் நல்லா இருக்குண்ணா, அவனுக்கு என்னைக்கு நல்ல நேரம் அன்னைக்கு நடந்து போயிட்டு போயிடுவானே, அவன் எப்படி ஜாதகம் பார்த்து நமக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணதும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன், ஜோசியம் பார்த்துலாம் கல்யாணம் பண்ணுறேன். அண்ணாமலையோட கட்டம் எப்படி இருக்கு சார்? அண்ணாமலை கட்டம் சரியில்லைன்னு நான் அர்த்தம். அதனால் மாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கைபேசியில் முதலமைச்சர் கூட்டணும்னு ஓடோடி பேசுகிறிய, கலந்துக்கிறிய நிகழ்ச்சியில், அந்த ஈரங்காயமுனை வந்து வைக்கிறிய, இந்த குணம் இருக்கிறவன் ஒரு நல்ல குணம் வேணும் சார். தலைமைன்னா தலைமைக்குரிய பண்பு வேணும் சார், ஒரு இது இருக்கணும். ரெண்டாவது, திராவிட இங்கே கலாச்சாரம், தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மரியாதை கொடுக்கும், கும்பிடணும், வணக்கம் சொல்லணும், வர்றவங்கள வாங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள தான் மதிப்போம் பொதுவாக தமிழ்நாட்டோட. ஆனால் இவருடைய பேச்சு எல்லாமே மறைந்த தலைவர்களே இதே கலைஞரை பற்றி பேசாத பேச்சா? உனக்கு என்னப்பா, நீ வச்சுருந்த ஆடை நாங்கள் திருடிட்டோமா? எடப்பாடியை எடுத்துட்டாரா? உங்கள் நிலத்தை அபகரிச்சுட்டாங்க? எதுவுமே இல்லையே. அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ கோபம், ஏன் இவ்வளோ ஆதங்கம்? நாங்கள் 2024 கூட்டணி வைக்கிறது சிச்சி இந்த வேண்டாம், இவங்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்ததுனால தான், எடப்பாடியார் வந்ததுனால தான் இந்த கோபம். இப்போ அந்த 2026 அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாஜக கூட கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்குறேன். நிச்சயமாக கிடையாது. அது மாதிரி கடுகளவு கூட இல்லை. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டாங்க, காயம் மாறாது. ரெண்டாவது, அவங்களுடைய எண்ணம் வேறு, நம்முடைய எண்ணம் வேறு. அதனால் அந்த இதில் கட்டத்தை பார்த்ததுல வந்து கட்டத்துல பார்த்ததுல பாஜக இல்லாம களத்துல தான் ஆட்சி எப்படி போ அப்படின்னு சொல்லுதா? அப்படிதான் சொல்லுது. ஓகே, ஆமா, விஜயை சேர்த்துக்கலாம்னு சொல்லுதா? அதெல்லாம் யார் வேணா அது அந்த எங்களை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திமுக மட்டும் எதிரி, பாரதிய ஜனதா எதிரி, 2 பேரும் தான். ஏன்னா ஒரு எதிரி தான் இருந்துச்சு, இப்ப 2 எதிரின்னு சொல்லிட்டு அதிமுகவை சொல்லிட மாட்டாரா? இல்ல அதுக்கு சொல்லல. 2 எதிரினா இவங்க எதிரியாக கூட தகுதி இல்லாதவங்க, இவங்களோட வச்சுக்கிற மாட்டோன்றான். எங்களுக்கு எதிரி எப்பவுமே எங்க பங்காளி தான், திமுக தான். அவரே சொல்றாரு, எங்களுக்கு சொல்லிட்டார், பட்டம் கொடுத்துட்டாரு. திமுக அதிமுக பங்காளிகள், இந்த பங்காளியை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை விட மாட்டேன்றாங்க அப்படின்றாரு. நாங்கள் மாமச்சனம் கூட தான் கூட்டணி சேருவோன்ட்டாரு. ஆமாம், சேரட்டும், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் யார் மாமச்சனோட சேர்ந்தாலும் சரி, யார் கூட வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற போகிறதில்லை. இப்போ செல்லூர் ராஜு இந்த பேட்டி மூலமாக ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு, சில விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு, சிலர் மேலே விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு, எடப்பாடி பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செல்லூர் ராஜு பேசுறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு, ஆமாம் இனிமேல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதையும் மீறி செல்லூர் ராஜு பேசினாரு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அதிமுகவை தொடர்ந்து கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காரு, அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சிக்கிறாரு, முன்னாள் அமைச்சர்களை விமர்சிக்கிறாரு. ஆனா பாஜகவுடைய தலைமை இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இல்லை, அதான் வேடிக்கை தான் பார்க்குது. அப்ப என்ன எடுத்துக்கிறது? அங்க சொல்லி இங்க நடக்குதா அப்படின்னு தான் ஒரு கேள்வி வருது. அதான் அப்படிதான் சொல்லி தான் நடக்கணும். இல்லைன்னா இங்க இப்படி பேசினா தான், ஏன்னா இன்னைக்கு அதிமுக தான் செல்வாக்கு இருக்கு, எடப்பாடிக்கு தான் செல்வாக்கு இருக்கு, இவரை பற்றி பேசினா தான் நம்ம வளர முடியும். ஆக அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணா தான் திமுகவும் ரசிக்கும், மேலே தலைமையும் ரசிக்குன்னு பாரதிய ஜனதா நினைக்கிறது. இன்னொரு பார்வை கூட முன் வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவுடைய தலைமை கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் வீக்காக இருக்கிறதுனால அதிமுக தொண்டர்களை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் அண்ணாமலை இப்படியான விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரவலாக இருக்குது. தம்பி, வீக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இப்போ எனக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு 4 பேர், இப்போ அவர் சொன்ன மாதிரி செல்லூருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, செல்லூருக்கு மட்டும் என்ன செல்லூர் ராஜு தெரியுதுன்னா என்னை வந்து பேட்டி எடுக்க வருவீங்களா? அதிமுகவுக்கு எடப்பாடியார் செல்வாக்கு இல்லை, மக்கள் விரும்பலைன்னா இது எதுக்கு அண்ணாமலை போய் திட்டுவார்? செல்வாக்கு இருக்கிறது அவங்களுக்கு உளவு பிரிவு போய் சொல்லுது, மத்திய உளவு பிரிவு போய் சொல்லுது. அந்த அடிப்படையில் இவர் பேசுவார்னு நினைக்கிறேன். யாரையும் பேசுகிறோம் நான் திட்டுறதுனாலும் ஒரு நாகரிகம் கலந்த வார்த்தைகள். அதுக்காக மறைந்த அண்ணாவை பற்றி கேவலமாக பேசுவது, தந்தை பெரியாரை கேவலமாக பேசுவது, எங்கள் அம்மாவை பற்றி, எங்கள் அம்மா வந்து அவங்க மனைவியை காட்டில் 100 மடங்கு உயர்ந்தவங்க, எங்கள் அம்மா வந்து
புரட்சித்தில் அம்மா வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா 1000 மடங்கு உயர்ந்தவங்க. இப்படிலாம் பேசுவது ஒரு தலைவனுக்குரிய தகுதியே கிடையாது. ஒரு ஐபிஎஸ் படித்த ஆள் மாதிரி எனக்கு தெரியல. படிச்சுட்டு வந்தாரா, இவர் எப்படி வந்தார் அப்படின்னு தெரியல. நாளாந்திர மாதிரி பேசுகிறார். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியான வாக்காளர்களாக இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் உங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் மக்கள் கேத்துக்கிற நிலையில இல்லை, இப்போ எல்லாம் காலம் மாறிடுச்சு, அரசியலும் மாறிடுச்சுன்றாரு. அப்படிதான் மாறி இருக்கா? தந்தை பெரியார் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? கலைஞர் எத்தனை வயசு வரைக்கும்? அம்மா இப்போ எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? இதெல்லாம் இதாங்க தரங்கட்ட பிறவனுடைய பேச்சை போய் நம்ம இதுக்கு போய் நீங்கள் நானும் போய் காலையில் எதுக்கு போய் பேசிக்கிட்டு விடுங்க. வந்தால் போயிட்டார். அங்கேருந்து கேட்குறாரா என்னன்னு. அனைமா சன் டிவி லண்டன் போகும், நியூஸ் கேட்கட்டும். கேட்ட செல்லூர் ராஜுக்கு அங்கிருந்தே கூட ஒரு பதில சொல்லுவார். அப்போ சொல்லட்டும். நான் என்ன சொல்கிறேன், இதே பெண்ணிக்கு வந்து சமாதி சரியில்லை, அவருடைய நினைவுடன் சரியில்லை, அங்கேருந்து சொன்ன பிறகு அந்த சிலைக்கெல்லாம் இந்த அரசு வந்து இது செய்யலை அப்படின்னு நாங்கள் போய் பார்த்துட்டு சொன்னதுனால தான், என்னை கூட்டிகிட்டு போய் தமிழர்கள் கொண்டு போய் காமிச்சதுனால தான் நம்ம நிதியே கொடுத்தாங்க. தமிழக அரசு நம்ம முதலமைச்சருக்கு தெரியாமல் இருந்துச்சு, அப்புறம் நிதியை கொடுத்துட்டார். அதே மாதிரி அங்கே போகிற அண்ணாமலை, இதுக்கு முன்னே அண்ணாமலை எனக்கு முன்னால் போயிருக்காப்புல, அதே அந்த பெண்ணிக்கு சமாதிக்கு போயிருக்கார், அவர் சர்ச்சுக்கு போயிருக்கார். அதனால் வந்து வாய் திறந்தாரா? அதுதாங்க அரசியல், அதுதான் அரசியல் நாகரிகம். அங்கே போய் என்ன இந்த இவர் யார், ஒரு ஆங்கிலேயனுக்கு இருந்த ஒரு இரக்க குணம், இன்றைக்கி அவருடைய இரக்க சிந்தனையினால தான் 5 மாவட்ட விவசாய மக்களும் இன்றைக்கி குடிநீரும் விவசாயம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட சமாதிக்கு போனவன் போயிட்டு சும்மா வந்துட்டீங்க, ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி எனக்கு இது சொன்ன தமிழர்கள் அவர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்கள்ல, சொன்னையா? இதுதான் அண்ணாமலைக்கு அரசியல்னு தகுதி இல்லாதவர், பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர். திரும்ப நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்குறேன், 2026 எந்த சூழலில் அண்ணாமலையே இல்லைனா கூட, எங்கள் தலைவராக இல்லைனா கூட பாஜகவோட அதிமுக கூட்டணிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை? வாய்ப்பே கிடையாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இனி சேர்ந்து நிற்கிறதுன்றது கடுகளவு கூட இல்லை. அதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு, உறுதியாக இறுதியாக இருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் உறுதியாக நாங்கள் அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு காரணமே பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால தான். அப்போது இந்த 2026 நாம் எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவோட நிலை என்னவா இருக்கும்? அது எப்படின்னு ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவாங்களா? மெகா கூட்டணி, இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க. மெகா கூட்டணி அமைச்சதில் தேவநாதன் ஒருத்தர் 535 கோடியை ஊழல் பண்ணியிருக்கார். அவரும் இவர் கூட்டணியில் இருந்திருக்காரு. பாருங்கள் எப்படி அளவு இவர் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூட்டி போய் சேர்த்துருக்கார். இப்படிப்பட்ட தலைவருக்கு கட்சியில் வேணால் இன்னும் அதில் சேர்மை ஒழிய உண்மையான மக்களுக்கான சேவை செய்கிற கட்சி எதுவும் செய்கிறாது. சரி சார், உங்கள் கட்சிக்குள்ளே கொஞ்சம் வருவோம். கட்சியை வந்து திரும்ப ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? ஒருங்கிணைப்புன்னா என்னன்னு கேட்கல, எனக்கு தெரியல. கட்சியெல்லாம் ஒருங்காத்தான் இதாக தான் இருக்குது. 3 பேர் பிரிஞ்சு போன 3 பேர் தனித்தனி அணிகளாக பிரிஞ்சு இன்னைக்கு நிற்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். டிடிவி ஒரு பக்கம் அவர் தனியாக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. சரி, அவர் கூட விடுங்க, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இருக்காரு, சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது இப்போ கட்சியில் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. எல்லாம் பொதுவாகவே அதிமுக ஒரு வித்தியாசமான இயக்கம். இந்த இயக்கங்கள் என்ன, இந்த இயக்கம் அப்படின்னா கட்சி கொடி, கட்சி சின்னம், தலைமை எங்கே இருக்கோ அதுதான் கட்சின்னு ஏற்றுக்குருவாங்க தொண்டர்கள். இன்னைக்கு அப்படியான எடப்பாடியாரை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ பாஜகவோட எப்படி கூட்டணி இல்லவே இல்லை அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி உறுதியாக இருக்காரோ, அதே போல வந்து பன்னீரும் சசிகலாவும் வேண்டாங்கிறதுலே உறுதியாக இருக்காரு. அதே உறுதியாக இருக்காரு, அதெல்லாம் மாற்றம். அந்த கோவத்துக்கு என்ன சார் காரணம்? அதான், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப கட்சிக்குள்ள குழப்ப வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். கொங்குக்கு யார் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல வந்த கோவமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கொங்குக்கு அத்தாரிட்டி எல்லாம் இவர் என்னங்க சுற்றி தேர்தல் எத்தனையோ தலைவர், சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார், இதில் அதில் இருக்கார், இன்னைக்கு கவர்னராக இருக்கார். அவரெல்லாம் இந்த பாரதிய ஜனதா என்ன எப்படி வளர்த்தவர் வந்ததில்லை. அதே மாதிரி எத்தனையோ தலைவர் இருக்காங்க. இவர் கர்நாடகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு ஐபிஎஸ் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா போய் சேர்றாரு. ஒரு இளைஞரை போடணும்னு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டார். யாரை பிடிச்சி வந்தார் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்தவர் ஒரு ஐபிஎஸ் படித்த அரசியல்
ஒரு படித்தவங்க வந்து அரசியல் பண்ணுறவங்க வந்து ஒரு வித்தியாசமான முறையில் போகணும், வித்தியாசமாக பண்ணார். அதனாலதான் வித்தியாசமா போறேன்னு தான் அவரும் சொல்றாரு. அந்த வித்தியாசமாக போகிறதுல தான் எப்படி அடிமை ரொம்ப மோசமாக போகிறாரு. ரொம்ப தரந்தாழ்ந்து பேசினா தான் மக்கள் ஏற்றுக்குருவாங்க, தொண்டர்கள் கைதட்டுறாங்க. இந்த கைதட்டுறக்கே ஒரு ரெண்டாவது இவர் வந்த பிறகு தாங்க பாரதிய ஜனதாவில் ரொம்ப கிரிமினல்ஸ்லாம் வந்துட்டான். கட்ட பஞ்சாயத்து ரொம்ப அந்த மோசடி பேர் வழியெல்லாம் அதில் பதவியில் இருக்கான். இன்றைக்கி பத்திரிகையை திறந்தீங்கன்னா பாருங்கள், எத்தனை பேர், எத்தனை பத்திரிகை பாரதிய ஜனதா, இங்கே ஒரு கைது, இங்கே மோசடி கைது. இப்போ தேவநாதனை கைது பண்ணி நேற்று வரையும் ஜாமீன் 7 நாள் வழக்கு எடுக்கிறேன். அவருக்கு ஓட்டு கேட்டார் மோடிஜி, இவர் போய் சொல்லியிருக்கார். எப்படி பாருங்கள். ஆக அந்த கட்சி அதனுடைய தலைவர் எவ்வளியோ அவ்வளி தான் அந்த மாநில அதிமுக தலைவர்களை நான் விமர்சனம் செஞ்சதை எந்த விதத்திலையும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லண்டன்ல உட்காந்துட்டு இருக்கிற அண்ணாமலை நிச்சயமா இந்த பேட்டியை பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்ன சொல்றீங்க அண்ணாமலைக்கு? அண்ணாமலை தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி மூத்தவங்கெல்லாம் அரசியல்லேருந்து விடைபெறணுன்னா நீங்கள் உங்களை மாதிரி ஆளுக தரந்தாழ்ந்து பேசாதீங்க, நல்லதை படிச்சுட்டு வாங்க, இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை முதல்ல தெரிஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி அங்கே போயிருக்கீங்க, லண்டனுக்கு போயிருக்கீங்க. லண்டனில் பாருங்கள் மூத்தவங்களுக்கு எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்களை எப்படி நடத்துகிறாங்கன்றதை பாரு. நீ அறிவுபூர்வமான செஞ்சால் ஏற்றுக்கொள்வார்கள். அது இல்லாவிட்டால் அண்ணாமலை இல்லை, எத்தனை அண்ணாமலை வந்தாலும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறாரு. இனியாவது படித்து நல்லதாக படிச்சுட்டு லண்டனில் ரிட்டர்ன் வரும்போது நல்ல புத்தியோடு வரணும்னு கேட்டுக்கிறேன். கடைசியா அதிமுகவை மீட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு புரட்சி பயணம் போயிட்டு இருக்கிற சசிகலாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக அது வந்து அவங்க அன்னை ஜானகி அம்மா மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து அதிமுகவுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இப்போ போகிற மாவட்டங்களில் கூட அதிமுக வளர்ச்சி அவங்களுக்கு தெரியும். கூட்டம் வருது போல இருக்குது, கொஞ்சம் கூட்டம் வருது போல இருக்குது போராட்டங்கள்லாம். அது யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்க்க வருவாங்க, எல்லாரையும் பார்க்க வருவாங்க. நீங்கள் தவக்கலைக்கு கூட கூட்டம் கூடுவாங்க, குட்டமணி கூட கூட்டம் வரும். அது இல்லை, சசிகலாவை நீங்கள் என்னமோ ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் அந்த மாதிரி அவங்க எங்கள் அம்மாவோட பழகினவங்க, 40 ஆண்டு காலம் சிநேகிதியாக இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்களை தரைக்குறைவாக எந்த காலத்தில் எனக்கும் ஒரு சகோதரி, எனக்கு ஒரு அன்னை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அடுத்த இடத்துல நாங்கள் வச்சு பார்த்தவங்க. அதனால் கூட்டத்தை வச்சு நம்பக்கூடாது. மக்கள் இன்றைக்கி இருக்கிற கருத்துக்களை அறிந்து அம்மா வந்து சின்னம்மா வந்து அதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்குதா சின்னம்மாவுக்கு நல்லதுன்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் எல்லாருமே மிஸ்டர் பணிவுன்னு சொன்ன அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு என்ன சொல்கிறீங்க? அவருக்கு எப்போவுமே இறை பக்தி அதிகம், சாமி பக்தி அதிகம். அதில் அவர் போய் நாட்டம் செஞ்சுட்டாருன்னா நல்லது. பேசாமல் போய் அம்மா காலில் விழுந்து ஒரு வெங்காய நாயுட காலில் விழுகலாமா? நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. அது இந்த மாதிரி அவர் ரொம்ப பணிவாக போயிட்டார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். விஜயோட கூட்டணியை பற்றிய கேள்வி வந்தபோது வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னது அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சதுன்னா யார் தலைமையில் இருக்கும், யார் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும்? எனக்கு அது ரொம்ப இருக்குது. எடப்பாடியார் தான் தலைமையை ஏற்றுட்டு யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோம், அதில் மாற்று கருத்து எதுவும். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நிகழ்ச்சியில் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.